அனைவருக்கும் வணக்கம். 2024 தேர்தலில் காங்கிரஸ் கட்சி பெற்ற வெற்றியை பற்றி நம்ம பேசலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, காங்கிரஸ் கட்சி எவ்வளோ மாநிலத்தில் பொறுத்து கொண்டு மாநில கட்சிகளுக்கு இடம் விட்டு தேசிய கட்சியால் போட்டியிட்டது. ஆனால் 99 இடங்கள் வச்சு ஒரு 2 நாட்களுக்கு முன்னுக்கு ஒரு எம்பி இணைந்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியில் முன்னால் 2 முறை அவர் அந்த தொகுதியில் எம்பியாக இருந்திருக்கிறார். அந்த முறை காங்கிரஸ் கட்சி 2024 வாய்ப்பு வழங்கவில்லை. ஆனால் அவர் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்றார். காங்கிரஸ் கட்சி இப்போ பெற்ற வெற்றி 100 இடங்கள். அன்று 99 இருந்தது, 100 இடங்கள். காங்கிரஸ் கட்சி 3 டிஜிட்டில் எம்பிக்கள் பிடிக்காது. அதுவும் இல்லாமல் ஒரு சுயேட்சை எம்பி ஆதரவும் கொடுத்திருக்கிறார். அப்போ காங்கிரஸ் கட்சியின் வாக்குகளை 100 இடங்கள் நம்ம வச்சாலுமே 3 டிஜிட்டில் இடம் பிடிச்சிட்டாங்க காங்கிரஸ் கட்சி. எவ்வளோ கருத்து கணிப்புகளை மீறி காங்கிரஸ் கட்சியால் உள்ள வர முடிந்தது. இந்தியாவில் தமிழ்நாட்டை பார்த்திங்கன்னா 40க்கு 10 இடங்களில் போட்டியிட்டாங்க திமுக கூட்டணி. அதில் 10 இடங்களும் காங்கிரஸ் கட்சி வெற்றி. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று கொண்டே இருக்கிறது. 2019 இருந்து 2019 9 இடங்கள் வெற்றி, 10 இடங்கள் போட்டிட்டாங்க. ஆனால் 9 இடங்கள் வெற்றி பெற்றாங்க. ஆனால் 2024 10 இடங்களும் வெற்றி. அப்போ ஒருவேளை 2026 ஒருவேளை இதே நிலைமை ஏற்பட்டால் காங்கிரஸ் கட்சி 2026 எதிர்கட்சியாக அமரலாம். அதாங்க உண்மை. தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக போட்டியிட்ட இடங்கள்லாம் நியூஸ்லேயே போட்டிருந்தாங்க, 222 இடங்கள் திமுக கூட்டணி வெற்றி பெறலாம். எம்எல்ஏ சீட்டில் 222 இடங்கள். இந்த இதில் நம்ம லிஸ்ட் எடுத்து பார்த்தாலே தெரியும், 222 இடங்கள். ஒருவேளை 200 இடங்கள் எது கருத்து, அது அந்த நேரம் தான் தெரியும். எலெக்ஷனுக்கு 1 மாதத்துக்கு முன்னுக்கு கருத்து கணிப்பெல்லாம் வெளியே வரும். ஆனால் கருத்து கணிப்பை நம்ப முடியலை. மக்கள் வாக்களிக்கிறாங்க. மக்கள் வாக்களித்து நம்ம 2024 போல் ஒருவேளை காங்கிரஸ் கட்சி மக்கள் வாய்ப்பளித்து எதிர்கட்சி அந்தஸ்து கொடுத்தா, ஒருவேளை வெற்றி பெற்று அவங்க ஆட்சி, ஒருவேளை நம்ம தமிழ்நாட்டில் ஒருவேளை ஒரு எம்எல்ஏக்களில் ஒரு 40 இடங்களில் போட்டிட்டாங்கன்னு வச்சுங்களா. போன தேர்தலில் 20 எத்தனை இடங்களில் போட்டிட்டாங்க, 25 இடங்களில். ஆனால் 25 இடங்களில் வெற்றி பெற்ற 18 இடங்களில் வெற்றி பெற்றாங்கல்ல. ஆனால் 2026 தான் தெரியும், ஒருவேளை காங்கிரஸ் கட்சி இதே நிலைமை தொடர்ந்தால் தமிழ்நாட்டில் எதிர்கட்சி அந்தஸ்தில் அமரப்போகிறது நம்ம காங்கிரஸ் கட்சி தான். ஆனால் மக்கள் இன்னும் நம்ம இது பண்ணணும். சரிங்களா? அந்த மூவ் கரெக்டாக பண்ணுனா கன்ஃபார்ம் 2026 நமது கூட்டணி தலைமையில் இந்தியா கூட்டணியே தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் எதிர்கட்சியாக காங்கிரஸ் அமரலாம். ஆனால் அதுக்கு கொஞ்சம் பவராக இருக்கணும். ஏந்தமா எதிர்கட்சிகள் நம்ம இந்தியா கூட்டணியை பார்த்தீங்கன்னா, இந்தியா கூட்டணியில் பிரிந்து போனவர்கள், காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிரிந்து போனவர்களே நிறைய பேர் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு அளித்திருப்பது தான் மகிழ்ச்சியான ஒரு விஷயம். தாய் கழகத்துக்கு ஒரு பிரச்சனைனா அனைவரும் ஒன்றிணைவோம் வா, அதே போல் இணைஞ்சிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அனைவரும் இணைங்க. இன்னும் நம்ம ஆதரவை காங்கிரஸ் கட்சிக்கு அளிப்போம். 2026 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் எதிர்கட்சியாக அமர என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களுக்கு என்ன நீங்கள் பணியாற்றணும், என்ன சொல்கிறோம்னா, என்ன எதிர்ப்பு வந்தாலும் காங்கிரஸ் கட்சி பலமாக இருக்க வேண்டும். நம்ம இப்போது கன்னியாகுமரியில் ஒரு இடைத்தேர்தல், ஒரு எம்எல்ஏ விஜயதாரணி அவர்கள் காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறி பாஜகவில் இணைந்தார்கள். காங்கிரஸ் கட்சியில் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கவில்லை ஆனால் அவங்க சொல்லி வெளியேறினாங்க. ஆனால் கன்னியாகுமரியில் ஒரு தொகுதியில் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க, விளவங்கோடு தொகுதி. அது காங்கிரஸ் கோட்டையாக இருந்தாங்க. அங்கே தான் விஜயதாரணி 3 முறை ஜெயித்தாங்க. ஆனால் 2021 அவங்க சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டாங்க. எனக்கு எம்எல்ஏ பதவி வேண்டாம், எனக்கு எம்பி சீட் தரலாம், அதனால் நான் வெளியேறேன்னு சொல்லி வெளியேறினாங்க. ஆனால் அவங்களுக்கு காங்கிரஸ் கட்சியிலே இருந்திருக்கலாம் என்று நான் சொல்லுகிறேன். நம்ம ஒரு எம்எல்ஏவாக இல்லாமல் ஒரு எம்பியாக இப்போ போட்டிட்டோம்னா, ஏன் 40 எம்எல்ஏக்கள் ஆதரவுடன் ஒரு எம்பி ஆக்கியிருக்க முடியாதா? ஏன் பாஜகவின் முக்கிய தலைவர்கள்லாம் இருக்காங்களே, அவங்களில் ஒரு ஆளாக்கி இருக்கக்கூடாதா?
பாஜகவில் போன தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டாங்களே, அவங்கள ஒரு ஆளை தலைவராக போட்டுருக்க கூடாதா? 4 பேர் ஜெயிச்சாங்களே, 4 பேரில் ஒரு ஆளை தலைவராக போடுங்க, ஒரு ஆளை துணைத் தலைவராகவும் கட்சியின் பொதுச் செயலாளராகவும் கொள்கை பரப்பு செயலாளராகவும் அப்படி நியமிச்சிருக்கலாம். அப்படி நியமித்தால் தான் ஒரு தொகுதியிலும் வெற்றி பெற முடியும். பாஜகவால் தமிழ்நாட்டில் மலர முடியாது. அதுவும் 4 எம்எல்ஏக்கள் எப்படி வாங்கினாங்கன்னு நான் சொல்கிறேன். எப்படி வாங்கினாங்கன்னா, அதிமுக கூட்டணியில் போட்டிட்டு தான் வெற்றிச்சாங்க. இப்போ அதுவும் இல்லாமல் 2024 வாய்ப்பே இல்லை. 2024 வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. 2026 வாய்ப்பே இல்லை. மக்கள் உள்ள என்ன இடம் இல்லை, கன்ஃபார்ம் தெரியும் எங்களுக்கு எல்லாத்தையுமே. தமிழ்நாட்டு மக்களுக்கு இனிமை அதிமுக ஒருவேளை தனித்து நின்றால் ஒருவேளை வளரலாம். அதனால் அதை பற்றி நான் பேச விரும்பலை. ஆனால் பாஜக கொஞ்சம் மக்களின் பணியாற்றுமாறு நான் தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.